கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினமருத்துவ மொழியாக இந்த நாளில் உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே யாத்திராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியர் இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று. அப்போது ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், இன்றைக்கு என்றதான இந்த வார்த்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற இன்றைய தூது. நேற்று வரை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நினைத்து ஜெபித்திருப்பீர்கள். எத்தனையோ விதங்களில் அது நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றும் உங்கள் கண்ணுக்கு எட்டின தூரத்துக்கு அது வாய்க்கவில்லை. ஏமாற்றத்தைப் போலவே இருக்கலாம். இது நிமித்தம் பல விதங்களில் மனசோர்வு அடைந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற நல்ல வார்த்தை என்னென்னா, இதுவரைக்கும் நீ அதை பார்த்தப்பா, ஆனால் இன்னைக்கு நீ நின்றுட்டு பாரு. இன்னைக்கு என்னென்னா, உனக்கு ஒரு நல்ல செய்தி என்னென்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் காரியத்தை பாருங்கள் என்று. அப்போ கர்த்தர் செய்கிற காரியம் வெற்றியின் காரியம் தானே. கர்த்தர் செய்கிற காரியம் அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் நடக்கிற காரியங்கள் தானே. நெடுநாள் நீங்கள் காத்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஆகவே இதுவரைக்கும் எப்படியோ தெரியாது, ஆனால் திரும்ப திரும்ப ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிற நல்ல வார்த்தை என்னென்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற அந்த பிரச்சனையை இனி நீங்கள் காண மாட்டீங்க. அந்த வியாதியை காண மாட்டீங்க. அந்த நெருக்கடியை காண மாட்டீங்க. அந்த சத்துருவின் போராட்டத்தை காண மாட்டீங்க. ஏனென்றால் கர்த்தர் இந்த நாளை பொறுப்படுத்தி கொண்டார். உங்கள் துக்கம் இன்றைக்கு சந்தோஷமாய் மாறுகிறது. இன்றைக்கு உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியை பார்க்க போகிறீங்க. இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்திராத அளவுக்கு ஒரு நல்ல செய்தி, ஒரு சமாதானமான ஒரு காரியம் உங்களுக்கு நடக்க போகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக அந்த காரியத்தை செய்கிறார். ஆகவே நேற்று வரை நடந்த காரியத்தை நினைத்து நினைத்து சோர்ந்து போகாமல், இன்றைக்கு என் ஆண்டவர் ஒரு நல்ல காரியத்தை எனக்கு செய்ய போகிறார் என்ற விசுவாசத்தோடு அவரை நோக்கி காத்திருங்கள். நிச்சயமாக நீங்கள் வெற்றி மேல் வெற்றி அடைவீர்கள். உங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இன்றைக்கு நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய நல்ல காரியத்தை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நெடுநாளாக எந்தெந்த விஷயத்தை காத்திருந்து தோல்வி பயத்தோடு ஒரு விதமான கேள்வியோடு இருக்கிறாங்களோ, ஆண்டவரே, அவங்களுக்கு இன்றைக்கு நல்ல பதிலை கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை ஆண்டவர் நீர் அனுப்புகிறேன். அது இவங்க வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தை, திருப்பு முனையை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல நாளை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய நாள் மகிழ்ச்சி நாளாக இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.